ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன், சந்தோஷக்காரகன், காலபுருஷ தத்துவத்தின்படி 2-7 அதிபதி. ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம். இந்த உலகத்தில் ஜீவராசிகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே சிற்றின்பம் அதிகம். அதனால தான் இந்த ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளுக்கு நழுவிட ஒரு சிரிப்பாக இருக்கிறது இந்த சுக்கிர பகவானோட அருளால் தான். இந்த சுக்கிர பகவான் இப்போ கும்பராசியில் இருக்கார், மீன ராசிக்கு வரப்போகிறார். எப்போ 2-3-2026 முதல் 25-3-2026 வரைக்கும் மீன ராசியில் உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ண போறார். சரி, அந்த இடத்த ஏன் உச்சம்னு அங்கே வச்சது அப்படின்னு பார்த்தா, காலபுருஷ தத்துவத்தினுடைய 6ஆம் இடத்துல அவருக்கு நீச்சம். அதே சமயம் 12ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம் விரயம். விரயம் அப்படின்னு எடுத்தாலே நமக்கு நிறைய விரயங்கள் சந்தோஷமான விரயங்கள் தான். கரெக்டா? வயசானதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரத்துக்கு. மற்றபடி மருத்துவ செலவுகள் வர்றது வேற. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சுகம், வண்டி வாகனம், நகைகள், ட்ரெஸ்ஸு எல்லாமே வாங்கிறதுக்கு நம்மளோட விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் அயன சயன போகஸ்தானம். அங்கே தான் அவர் உச்சமடைகிறார். ஏன்னா நம்மளோட விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு அவர் வராங்க, உச்சமடைகிறார். அற்புதமான ஒரு பயிற்சி. 4-3-2026 முதல் 14-3-2026 வரைக்கும் சனி பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் டிராவல் பண்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15-3-2026 முதல் 25-3-2026 வரைக்கும் புத பகவானின் ரேவதி நட்சத்திர காலில் டிராவல் பண்றார். இந்த வகையில் உச்சமடைந்து சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூழல்ல எல்லாருக்கும் என்னென்ன ஒரு நன்மைகளை செய்ய போறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள். ரொம்ப பேர் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை, பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த பதிவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். நிறைய லைக்கிங் வரணும். அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க வாட்ஸ்அப்புக்கு உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு பலன் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஹிமகுந்த மினாலாபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மேஷ ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான பேச்சு. உங்களுக்கு சுக்கிர பகவான் அற்புதம். ஏன்னா 2ஆம் வீட்டாதிபதி, 7ஆம் வீட்டாதிபதி, தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, கலத்திராதிபதி. உங்களுக்கு வாழ்க்கை துணை வர்ற வரைக்கும் தான் இந்த அவுத்து விட்ட காலம் வாங்க பாருங்க, அந்த மாதிரி சீறி பாஞ்சிக்கிட்டு போவீங்க. அதே சமயம் உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மூக்கணாங்கயிறு போட்ட காலை லகான் அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஒரு, ஆனாலும் அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, குடும்பம் அப்படின்னு அமையுது பார்த்தீங்களா? அந்த வகையில் இந்த 2-7 அதிபதி சுக்கிர பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்தார். சரி, லாபஸ்தானத்தில் பெரிய அளவில் ஒரு லாபம் வந்துதா? சரி, உத்தியோகத்தில் பெரிய அளவில் ஏதாவது மாற்றங்கள் வந்துதா? இல்லை, ஏதோ பரவாயில்லைன்னு போச்சு. ஏன் அப்படின்னா கூட ராகு பகவான் இருக்கார். அதே சமயம் குருவோட பார்வை விழுந்தா கூட ராகு அப்படிங்கும்போது கொஞ்சம் பவர் தான். அந்த வகையில் உங்களுக்கு சர்வைவ் பண்ணுற அளவுக்கு வந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த சுக்கிர பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துக்கு அயன சயன போகஸ்தானம். அந்த இடத்துல உச்சமடைகிறார். அற்புதம். ஏன்னா உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடம் அதே தான், உங்களுக்கு ராசிக்கும் 12ஆம் இடம் அதே தான். அந்த வகையில் இந்த 12ஆம் இடத்துல அவர் உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணும்போது கூடவே சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கார். சனீஸ்வர பகவான் இருந்தால் கூட பரவாயில்லை. இந்த சுக்கிரன் உச்சம் அடைஞ்ச உடனே உங்களுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் ஒன்று உயர்வுடன் கூடிய இடமாற்றம், இல்லைன்னா உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு, அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு புதுசாக
ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும், ஏன்னா கொஞ்சம் தள்ளி கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அற்புதமான செலவுகள் வந்து சேரும். எப்படிப்பட்ட செலவு? அபிவிருத்தி செலவு. ரொம்ப நாளாக பேங்க்ல லோன் கேட்டிருக்கீங்க, இல்லை ஏதாவது தனியார் கடன் உதவி கேட்டிருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடிய காலம். கண்டிப்பாக அந்த வரவு வரும். அந்த வரவு வச்சு நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுவீங்க, எப்படி அந்த செலவு பண்ணலாம், எப்படி அதுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி பண்ணினா ரொம்ப விருத்தி அடையும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தீங்க, டென்ஷனில் இருந்தீங்க, இந்த டென்ஷன் கொஞ்சம் குறையும். இருந்தாலும் வரவுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் தான். ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்தை சனீஸ்வர பகவான் பார்த்துட்டு இருக்கார், உங்களோட 2ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். தனவரவு டைட்டாக இருக்கும், வரவு வரும், செலவாகும், இந்த மாதிரி தான் இருக்கும். சேமித்து வைக்கலான்னா முடியல. சரி பரவாயில்ல, விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுனால விலை உயர்ந்த பொருளை வாங்கிக்கோங்க. அதேமாரி இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எப்படின்னா வாடகைக்கு இருக்கிறவங்க வேற வீட்டுக்கு போகலாமா, இல்லை வேற வீடு வாங்கிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் வரும். ஏதாவது ஒரு லோன் வாங்கி போட்டு ஏதாவது ஒரு வீடை வாங்கிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம். அதுமாதிரி வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், தொழில் வியாபாரம் அபிவிருத்திக்காக, ஒரு லாபம் முன்னேற்றத்திற்காக சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அடுத்தபடியாக உடன் பிறந்த சகோதரிகளுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சில சமயம் ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்படி ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா, கடன் இருந்தது, அதுவும் ரொம்ப டைட்டாக இந்த சொல்லுவாங்க பாருங்க, கழுத்தை நெரிக்கிற கடன் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப அவன் வந்து ஒரு 4 நாள் தான் டைம் கொடுத்துருப்பான், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, 4 நாளில் எனக்கு அந்த பேமெண்ட் வந்தாகணும் அப்படின்னு. அப்போ அதெல்லாம் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி முக்கியமான கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. சில பேருக்கு நல்ல கவனிங்க, சில பேருக்கு அடமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். நகையை அடமானம் வைக்கிறது, இல்லைன்னா சொத்து, இந்த பில்டிங் இருக்கும், ஏதாவது இருக்கும், அதை ப்ளச் பண்ணக்கூடிய ஒரு இதுவும் கிடைக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு வருமானம் வரும், அந்த வருமானத்தை வச்சு செலவு பண்ணணும். இதுதான் அந்த வகையில் வாழ்க்கை துணை மூலமா, இல்லை வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலமா, அதாவது மாமன் மச்சான் அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி, அவங்க வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். அதுமாரி குழந்தைகளை வெளிநாட்டுக்கு போய் படிக்க வைக்கிறது, வெளியூரில் போய் படிக்க வைக்கிறது அப்படிங்கிற ஒரு திட்டம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காகவே நீங்கள் சில வேலைகளை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த செலவு நீங்கள் மீட் அவுட் பண்ணி தானே ஆகணும். இப்போ குழந்தைகளை வெளிநாடு போய் படிக்க வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான அந்த வெளிநாட்டு பிரயாணத்துக்கு உண்டான சில செலவுகளை, முன்னேற்பாடுகளெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அப்போ அதற்கு நீங்கள் செலவுகளுக்காக சில அந்த ப்ளச் பண்ணுற மாதிரி வேலை, இந்த மாதிரிலாம் அமையும். இருந்தாலும் உச்சமடைந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் அற்புதமான ஒரு சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குங்க. கண்டிப்பாக குடும்பத்துக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு மேலே ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்கும். அந்த வகையில் பரிகாரம் அப்படின்னு பண்ணிங்கன்னா, சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை நெய் தீபம் போடுங்கோ. அடுத்து துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்க. சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போடுங்க. என்ன ஒரு 3-4 வெள்ளிக்கிழமை தான் வரும், சரியா? ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் களத்திராதிபதியுமான சுக்கிர பகவான் அதி அற்புதமாக 12ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சமடைந்து உங்களுக்கு அற்புதமான
சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.